கோவையில் மேற்கொள்ளப்பட உள்ள மெட்ரோ பணிகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் அவர் செய்தியாளர் சந்திப்பில் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி இந்த கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம், அதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்காது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தின்படி வெகு விரைவிலே இந்த தேர்தல் முடிந்து 2-3 மாதங்களுக்கு உள்ளாகவே இந்த நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தியை கோவை மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமையுடன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்கும். அந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி வைட் பாடிட் ஏர்கிராஃப்ட்ஸ் வரும் அளவிற்கு இதுக்கு கொண்டு வந்து இந்த கோவை மட்டுமல்ல மேற்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாங்கள் சொன்னபடி தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னபடி அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார்கள். இனி மத்திய அரசு விரைவாக இதை செய்து தர வேண்டும். மெட்ரோ ப்ராஜெக்ட் டிபிஆர் கொடுத்தாச்சு, கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு. இன்னும் அதற்கான நிதி ஒதுக்கீடை பற்றி மத்திய அரசு இன்னும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அது கடந்த அறிவிப்பின் போது கூட அது கோவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் கொடுத்தாச்சு, அவங்க இனி நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய பங்களிப்பு எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரெடி.